ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் கொடுத்திராத மாபெரும் அதிர்ஷ்டத்தை தான் உன் கைகளில் கொடுப்பதற்காக ஓடி வந்திருக்கேன். விலை மதிப்பில்லாத அற்புத பரிசொன்றையும் உன் கைகளில் சேர்ப்பதற்கு நான் திட்டமிட்டு விட்டேன் என் செல்லமே. இனிமே நீதான் உன் வாழ்க்கையில் எது அவசியம், எது அத்தியாவசியம், எது அவசியம் இல்லாதது என யோசித்து எல்லா வேலைகளையும் செய்யணும். எந்த விஷயத்துலையும் கணக்கு வழக்கு இல்லாமல் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தா அப்புறம் தடம் புரண்ட ரயிலில் பயணம் செய்கிறது போல் உருண்டு உருண்டு போய் கீழே விழுக வேண்டியது தான். உன் வாழ்க்கையை திட்டமிட்டு நீ வாழ ஆரம்பிச்சிட்டா செய்ய வேண்டிய வேலைகளை நானும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவேன். நீ ஆசைப்பட்டதெல்லாம் கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைக்கணும்னு தானே உனக்கான வேலைகளை நான் விரும்பி ஏற்று செய்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு கணக்கு போல தான். அப்படி நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்னென்ன கணக்குகளை செய்ய வேண்டும் தெரியுமா? உன் வருமானத்தை கொஞ்சம் கூட்டுறதுக்கான முயற்சிகளையும் உழைப்பையும் செய்யணும். உன்னுடைய உடல் எடையை கொஞ்சம் குறைச்சிக்கணும். நேரத்தை திட்டமிட்டு வகுத்து ஒவ்வொரு நேரத்தில் இதை இந்த நேரத்துக்குள்ள இந்த வேலையில் செஞ்சு முடிச்சிடணும், நாளைக்கு இதை இப்படி செய்யணும்னு சரியானபடி நேரத்தை வகுத்து பிரித்து செய்ய கற்றுக்கொண்டால் உன் வேலைகளெல்லாம் சிறப்பாய் வெற்றிகரமாய் நடந்து முடியும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களையும் நட்பு வட்டாரத்தையும் உறவுகளையும் கூட பெருக்கி வைத்து கொள்வதற்கான வேலைகளை பாரு. நான் சொன்னபடி இந்த முறையில் உன்னுடைய கணக்கு, அதாவது வருமானத்தை கூட்டி எடையை குறைத்து நேரத்தை வகுத்து உறவுகளை பெருக்கி வைத்து கொண்டாலே எந்த தவறும் வராமல் உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்ந்துடலாம். ஆனால் நான் சொன்னதுபடி இல்லாமல் உன்னுடைய கணக்கு பிசகி போய் வருமானத்துக்கு அதிகமாக செலவு செஞ்சு உறவுகளிடையே சரியான போக்குவரத்து இல்லாமல் பழக்க வழக்கம் இல்லாமல் இருந்ததுன்னா நேரத்தையும் உன் இஷ்டத்திற்கு பொழுதுபோக்காக செலவிட்டாயே ஆனால் வெற்றி என்பது தள்ளித்தானே போகும். நீ என்னையே நம்பி வணங்கிக்கிட்டு இருக்க, உன்னை நான் காப்பாற்றணும், உனக்கான விஷயங்களை மிக சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் தான் மாபெரும் அதிர்ஷ்டத்தை உன்னிடம் ஒப்படைப்பதற்காக வந்துள்ளேன். இனிமே நான் சொன்னது போலவே உன் வாழ்க்கை அழகானதாய் மாறும். அதற்கு முதல் கட்டமாக உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை நீ தீவிரமாக செய்யப்பாரு. உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை நான் வண்ணம் மிகுந்ததாய் மாற்றி அமைத்து நீ எதிர்பார்த்த சுகத்தையும் சந்தோஷத்தையும் கூட உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. இனி எல்லாமே நல்லதாகவே உனக்கு நடக்கும் என நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ என்னிடம் ஆசையாய் விரும்பி கேட்ட எல்லா விஷயங்களும் நிச்சயமாக இனி உன் வாழ்வில் வந்து சேரத்தான் போகுது. நீ நல்லா யோசிச்சு பாரு. எதை வேண்டாம் வேண்டாம்னு சொல்றியோ, எது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்றியோ, அப்படிப்பட்ட துன்பமே உன்னை துரத்தி கொண்டு வரும்போது எனக்கு இந்த இன்பம் வேண்டும், எனக்கு குழந்தை வரம் வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டும், மகிழ்ச்சி வேணும்னு தினமும் நீ என்னைய விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்க விஷயத்த நான் உனக்கு கொடுக்காமலா விட்டு விடுவேன்? விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா என்ன? நிச்சயமாக உனக்கான விடிவுகாலமாக இந்த நாள் இருக்கத்தான் போகிறது. நீ செய்த முயற்சிகளும் சோதனைகளும் வேதனைகளும் எல்லாமே முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையே வெற்றிகரமானதாக மாறப்போகுது. உன்னுடைய சோதனைகளை முடிச்சு வைக்க போகிற நானே உன்னை சாதனையாளனாக மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. நீ விரும்பியதையெல்லாம் பெறப்போகிறாய். உன்னுடைய போராட்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்த நானே இப்போது உனக்கான சந்தோஷ வாழ்க்கையையும் தொடங்கி வைக்க போகிறேன். இனி எல்லா நாட்களிலும் இன்பம் நிறைந்த இனிமையான வாழ்க்கையை நீ வாழ்வாய். ஒருபோதும் உழைப்பையும் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே என் செல்லமே. உன்னுடைய போராட்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க போகிற நான் தான் உன்னுடைய சந்தோஷத்தமான வாழ்க்கையையும் தொடங்கி வைக்க போகிறேன். இனி எல்லாமே உனக்கான நல்லதாக உன் விருப்பப்படிதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. உன்னுடைய உறவுகளும் கூட உன்னை தேடி நாடி வந்து உன்னுடைய அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு அதிக மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும்படி உன் வாழ்க்கையை நிறைவானதாய் நான் மாற்றப் போகிறேன். தன்னந்தனியாக நிற்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காக நானே உன் கூட இருக்கிறேன்ற நம்பிக்கையோடு இரு. உன்னை நல்லவர்களாக நீ காட்டிக்கொள்ள வேண்டாம், ஏன்னா நீ ஏற்கனவே நல்ல ஆள்தான். உன்னை கெட்டவர்களாக சித்தித்து கொண்டிருப்பவர்களும் இப்போது திருந்தி உன்னுடைய அன்பையும் உண்மையான பாசத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. என் அன்பு பிள்ளையான நீ நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்தோடு சிறப்பான வாழ்க்கையை சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய்.